இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த துயரத்தை எழுதுகின்றார். இந்த கடிதம் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து அந்த பகுதியானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இவர் குறிப்பிடுகின்றார், அவருடைய உடலை ஒரு முள் தைத்து கொண்டிருப்பதாகவும் அதிலிருந்து அவர் நிறைய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பதாகவும் எழுதுகின்றார். ஒருவேளை அந்த துன்பமானது அந்த ஒரு முள் போன்று தைத்து கொண்டிருப்பது சாத்தானுடைய தூதுவனை போல் இருந்து கொண்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதற்கு மேல் அவர் சொல்ல வருவதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த துன்பம் ஏன், அந்த துயரம் ஏன், அந்த வேதனை ஏன் அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அவர் அதற்கான விடையும் அவரே சொல்லுகின்றார். ஒருவேளை கடவுளிடமிருந்து எனக்கு அருளப்பட்ட காட்சிகளாலும் கடவுளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட நிறைய அருளினாலும் நான் இருமாப்பு அடையாதவாறு, நான் அகங்காரம் கொள்ளாதவாறு, இருமாப்பு அடையாதவாறு, தற்பெருமை கொள்ளாதவாறு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக என்றுதான் இந்த துன்பம் எனக்குள் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது. ஒருவேளை அந்த துன்பம் இல்லாவிட்டால் நான் தற்பெருமை உடையவனாக மாறியிருப்பேன். அந்த துன்பம் என்னுள் இல்லாவிட்டால் ஒருவேளை நான் மிக இருமாப்புடையவனாக, அகங்காரமுடையவனாக, என்னையே மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினனாக நினைத்து கொண்டு என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறி இருந்திருக்கும். எனவேதான் அந்த துன்பமானது எனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் கடவுளிடம் 3 முறை ஜெபித்தேன். அவர் சொல்றார், நான் கடவுளிடம் 3 முறை ஜெபித்தேன். ஆனால் கடவுள் அவருக்கு சொன்ன பதில் வித்தியாசமானது. கடவுள் அவருக்கு முதல் முறை அவர் ஜெபித்த பொழுது பதில் கூறுகின்றார். ஆனால் அந்த பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த இடத்திலே ஞானம் இல்லை. இரண்டாவது முறையும் ஜெபித்திருந்திருக்கின்றார். ஆனால் அப்பொழுதும் கடவுள் அவருக்கு பதில் கூறியிருக்கின்றார். நம்முடைய எந்த ஒரு ஜெபமும் கடவுளால் புறக்கணிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல நேரத்திலே கடவுள் கொடுக்கின்ற பதில் நம்முடைய ஜெபங்களுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றதே தவிர கடவுள் எந்த ஒரு ஜெபத்தையும் புறக்கணிப்பது கிடையாது. நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் அதை புறக்கணிப்பதல்ல. அதற்கு அவர் கொடுக்கின்ற பதிலை, அவர் கொடுக்கின்ற அருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 3வது முறையும் புனித பவுலடியார் அந்த துன்பத்தை தன்னிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அவருக்கு நேரடியாக சொல்லுகின்றார், என்னுடைய அருள் உமக்கு போதுமானது. இந்த துன்பத்தை அகற்ற வேண்டும் என்று நீ கேட்கின்றாய், அதை செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய அருள் உமக்கு போதுமானது. அந்த அருளின் மூலமாக நீ அவற்றை கடந்து வர முடியும் என்று கடவுள் அவருக்கு குறிப்பிடுகின்றார். உடனே பவுலடியார் சொல்லுகின்றார், நான் வலுவின்மையில் வல்லமை பெற்றுள்ளேன், நான் வலுவின்மையில் வல்லமை பெற்றுள்ளேன் என்று இந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். ஆக நான் எப்பொழுது துன்பப்படுகின்றேனோ, எப்பொழுது துயரப்படுகின்றேனோ, எப்பொழுது புறக்கணிக்கப்படுகின்றேனோ, எப்பொழுது அனைவராலும் நான் ஓரங்கட்டப்படுகின்றேனோ, தள்ளி வைக்கப்படுகின்றேனோ, எப்பொழுது அனைவரும் என்னை இழிவுபடுத்துகிறார்களோ, எப்பொழுது அனைவரும் என்னை உதாசீனப்படுத்துகிறார்களோ, எப்பொழுது எனக்கு யாரும் இல்லை என்று நான் சோர்ந்திருக்கின்றேனோ, அப்பொழுது நான் வல்லமை பெறுகின்றேன். அந்த சூழ்நிலைகளிலே நான் வல்லமை பெறுகின்றேன். எனக்கு வல்லமை தருவது எனது கடவுள், எனது ஆண்டவர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பல பேர் இந்த ஒரு முள் தைத்து கொண்டிருக்கின்றது என்பதை பலவிதமாக எடுத்து சொல்லுவார்கள். அவருக்கு சில நேரத்தில் ஏதோ ஒரு தவறு அவர் மனதிற்குள் வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லுவார்கள். நிறைய பேர் நிறைய விதத்திலே சொல்லுவார்கள். ஆனால் அதற்கான பதிலானது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அதற்கான பதிலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 2 கொரிந்தியர் திருமுகமும் கலாத்தியர் திருமுகமும் எடுத்து பார்த்தால் முதலிலே எழுதப்பட்டது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் முதலிலே எழுதப்பட்டது. அதன் பிறகுதான் 2வது கொரிந்தியருக்கான திருமுகம் புனித பவுலடியாரால் எழுதப்படுகின்றது. அந்த கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் அந்த கலாத்திய மக்களுக்கு சொல்லுவார், நான் உங்களிடத்திலே இறைவாக்கு உரைக்க வந்தபொழுது நான் நோயுற்று இருந்தேன். நீங்கள் நினைத்திருந்தால் என் நோயை முன்னிட்டு நீங்கள் என்னை புறக்கணித்திருக்கலாம். என்னுடைய நோயை முன்னிட்டு நீங்கள் இறைவாக்கை கேட்காமல் என்னை நீங்கள் புறக்கணித்திருக்கலாம்.
ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. அவ்வாறு செய்யாமல் இறை தூதுவனை போன்று நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதில் அதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லுகின்றார், எனக்கு வந்த நோய் உங்களுக்கு இறைவாக்கு உரைப்பதற்காக என்று வந்ததாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். நான் உடல் நலம் குறைவில்லாமல் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக இந்த கலாத்திய மக்களாகிய உங்களுக்கு இறைவாக்கை நான் எடுத்துரைத்திருக்க மாட்டேன் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த அவருக்குள் தைத்து கொண்டிருக்கின்ற அந்த முள்ளானது இறைவாக்கை எடுத்து உரைப்பதற்கு தடையாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். அந்த இறைவாக்கை எடுத்துரைப்பதற்கு தடையாக இருப்பதாக அவர் கருதுவதால் தான் அதை அவர் கடவுளிடமிருந்து அவர் கடவுளிடத்தில் வேண்டுகின்றார், அதை அவரிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று. எனவே தான் அவ்வாறு சொல்லுகின்றார். இல்லாவிட்டால் மற்ற துன்பங்களுக்காக என்று புனித பவுலடியார் ஜெபிப்பவர் அல்ல. மற்ற துன்பங்கள் வந்துவிட்டது, மற்ற துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்பதற்காக என்று ஜெபிப்பவர் புனித பவுலடியார் அல்ல. ஏனென்றால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதை நீங்கள் 4வது அதிகாரம் அதிலும் 13வது வசனம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் மிக அழகாக அவர் சொல்லியிருப்பார். அந்த 12வது வசனத்தில் சொல்றாரு, என்னால் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். அவர் சொல்ற, என்னால் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். என்னால் வறுமையிலும் வாழ முடியும், என்னால் வளமையிலும் வாழ முடியும், என்னால் வயிறார உண்டும் வாழ முடியும், என்னால் பட்டினி கிடக்கவும் முடியும், என்னால் நிறைவிலும் வாழ முடியும், குறைவிலும் வாழ முடியும். இவை அனைத்திற்கும் நான் பயிற்சி பெற்றுள்ளேன். எனவே என்னால் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த 13வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், எனக்கு வலுவூட்டுகின்றவருடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். எனக்கு வலுவூட்டுகின்றவருடைய துணை கொண்டு, எனக்கு வலுவூட்டுகின்றவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார். ஆக அவர் மிக தெளிவாக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நன்கறிந்திருக்கின்றார். இன்று நமக்கு அவர் சொல்ல வருகின்ற ஒன்றே ஒன்று, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த ஜெபம் ஜெபித்தாலும் சரிதான், நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே கடவுள் இறங்கி வந்து நமக்காக உதவி செய்கின்றவர். ஆக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்காமல் இருக்க மாட்டார். ஆனால் அவர் கொடுக்கின்ற பதில்களும் அவர் செய்கின்ற செயல்முறைகளும் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டவை. அதை நம்மால் புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று. விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே மோயிசனை கடவுள் அழைத்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்பிலே கடவுள் மோயிசனிடத்தில் வருகின்றார், வந்து சொல்லுகின்றார், எகிப்திலே என்னுடைய மக்கள் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எகிப்திலே என்னுடைய மக்கள் அங்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அழுகுரல் எனக்கு தெரிகின்றது. அவர்களுடைய துன்பங்களை நான் பார்க்கின்றேன். அவர்களை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். ஆக கடவுள் இறங்கி வந்தது மனிதர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக, மனிதர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அகற்ற வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்துள்ளேன் என்று மோயிசனிடத்திலே சொல்லுகின்றார். சொன்ன பிறகு அவரை அவர் தன்னுடைய பணிக்காக என்று நியமிக்கின்றார். ஆனால் மோயிசன் அந்த பணியை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார். மோயிசன் அந்த பணியை ஏற்றுக்கொள்ள தயங்கிவிட்டார் என்பதற்காக என்று கடவுள் அவரை விட்டுவிடவில்லை, எகிப்து மக்களை மீட்காமலும் விட்டுவிடவில்லை. கடவுள் மோயிசனிடத்தில் மீண்டும் மீண்டும் உரையாற்றி கொண்டே இருக்கின்றார். ஒரு கட்டத்திலே மோயிசன் சொல்லுகின்றார், நான் நாவன்மையற்றவன், எனக்கு பேச தெரியாது, நான் பேசினால் என்னுடைய வாய் குழறும், நான் ஒரு திக்குவாயன், என்னால் எகிப்து அரசனிடத்திலே சென்று அவனுக்கு முன்பாக அந்த பார்வோன் மன்னனிடத்திலே என்னால் பேச முடியாது, நான் திக்குவாயன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி இருந்தும் கடவுள் மோயிசனை விட்டுவிடவில்லை. மோயிசன் சொல்லுகின்றார், இதோ ஆரோன் வந்து கொண்டிருக்கின்றான், அவனை உன்னுடைய நீ பணியாளனாக ஏற்றுக்கொண்டு அவன் வழியாக நீ பேசு, அவனுக்கு சொல்வன்மை உள்ளது என்று குறிப்பிடுகின்றார். பிறகு சொல்லுகின்றார், நான் உனக்கு என்னுடைய வாக்கை அருளுவேன், அவனுக்கும் அருளுவேன், ஆனால் நான் உனக்கு சொல்லுவேன், நீ அவனுக்கு சொல்லுவாய், அவன் பார்வோன் மன்னனிடத்திலே சொல்லுவான் என்று கடவுள் அந்த இடத்திலே சொல்லுகின்றார். கடவுள் மோயிசன் இடத்திலே சொல்லுவார், மோயிசன் ஆரோன் இடத்திலே சொல்லுவார், ஆரோன் அந்த பார்வோன் மன்னனிடத்திலே சொல்லுவார். ரொம்ப சாதாரண விஷயம். கடவுள் நினைச்சிருந்தா செங்கடலை 2ஆக பிரித்து கடவுள் மக்களை வழிநடத்தியவர், எத்தனையோ அரும் அடையாளங்களை செய்தவர் நினைத்திருந்தால் மோயிசனுக்குரிய அந்த நாவன்மைக்கான ஆற்றலை கொடுத்திருக்க முடியும்.
திக்குவாயனாக இருந்த மோயிசனை நல்ல நாவன்மையுடைய மனிதனாக மாற்றி இருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் கடவுளுடைய திட்டம் வித்தியாசமானது, நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இவர் ஆரோனிடத்தில் நேரடியாக கூட பேசி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகின்றார், நான் உன்னிடத்தில் பேசுகிறேன், நீ ஆரோனிடத்திலே சொல் என்று சொல்லுகின்றார். நான் ஆரோனுடைய நாவிலும் இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் நான் உன் வழியாக பேசேன் என்று சொல்லுகின்றார். ஆக கடவுளுடைய திட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு துயரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே நீங்கள் நஷ்டத்தை அனுபவித்தாலும், படித்து கொண்டிருக்கின்ற படிப்பிலே உங்களால் கவனம் செலுத்த முடியாமல் இருந்தாலும், உங்களுக்கு என்று இருக்கின்ற லட்சியத்தை உங்களால் அடைய முடியாமல் இருந்தாலும், உங்களுக்காக என்று நீங்கள் ஏதாவது நிறைய திட்டங்களை வைத்து அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இருந்தாலும், உங்களுடைய சொந்த வீட்டிலே உங்களுடைய உறவினர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் உங்களை புறக்கணித்திருந்தாலும், உங்களுடைய கணவன் உங்களை புறக்கணித்திருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புறக்கணித்திருந்தாலும், நீங்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். ஏன்னா அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்முடைய கடவுள், நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் நம்மை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார். எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகள், அந்த இயேசுவா நூல் முதல் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தைகள், நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்ற அந்த வரிகள் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு இருப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வாழ்வதற்கு தேவையான அருளை கடவுள் நமக்கு கொடுப்பார். நாம் கேட்கின்ற ஜபங்கள் அனைத்திற்கும் கடவுள் சொல்லுகின்ற ஒரே பதில், என்னுடைய அருள் உமக்கு போதுமானது. இந்த உலகத்திலே நீ வாழ்வதற்கு தேவையான அருளை நான் உனக்கு தினம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய அருள் உமக்கு போதுமானது. அந்த அருளை கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து என்னிடத்திலே வா என்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடுகின்றார். ஆக இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை செயலாற்றி கொண்டிருக்கின்றார். இறைவன் நம்மோடு என்றும் இருந்து கொண்டிருக்கின்றார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான். அனைவரும் நம்மை புறக்கணித்து விட்டார்கள், நாம் தனிமையாக இருக்கின்றோம் என்றால் அந்த தனிமையிலே கடவுளுடைய வல்லமையானது விளங்கும். அந்த துன்பத்திலே கடவுளுடைய வல்லமையானது விளங்கும். நாம் வலுவற்றவர்கள், ஆனால் நம்மை இயக்கிக் கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கடவுள் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமையுள்ளவர் நம்மோடு இருக்கின்ற வரையில் நாம் எவ்வளவுதான் வலுவற்றவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். ஏனென்றால் நம்மை வழிநடத்துபவர் வல்லமையுள்ள கடவுள். ஆமீன்.